இப்பல்லாம் வந்து சினிமால நடிச்சாலே வந்து அரசியலுக்கு ஈஸியா வந்துடலான்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுவும் நம்ம விஜய் வந்து இப்போ சிஎம் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சினிமா ஆக்டருக்கும் வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு. அவங்களும் வந்து எப்புட்ன்னா அரசியல்ல வந்து விஜய் மாரி ஒரு இடத்துக்கு வந்துடலாம்னு நெனைக்கிறாங்க. அதுலயும் இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் வந்து சடனா என்னன்னு தெரியல, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்ட்டு, அவங்க எல்லாருக்கும் விருந்து குடுத்துருக்காரு. விருந்து குடுத்தது மட்டும் இல்லாம, பரிசு பொருட்கள்லாம் வழங்கியிருக்காரு. ஆட்டோலாம் வந்து பரிசா குடுத்துருக்காரு. நெறைய பேருக்கு ஆட்டோ குடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, அவர் மனசுலயும் ஒரு ஆசை இருக்கு. அரசியலுக்கு வரணும். அரசியல்ல வந்து நம்மளும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்குன்ற மாரி தான் தோணுது. அத வந்து நெறைய பேரு இப்ப சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, அவர வந்து ரொம்ப மோசமா வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. "சூனா போனா எல்லாரும் ஆயிட முடியாது. விஜய் மாரி எல்லாரும் வந்துர முடியாதுன்ற" மாரிலாம் சொல்றாங்க. அது உண்மதான். ஏன்னா வந்து விஜயோட இடத்துக்கு தனுஷ் வரணும்னா, அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு இன்னும் நெறைய உழைக்க வேண்டியிருக்கு. சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, இப்ப தனுஷ ட்ரோல் பண்ற வீடியோ தான் அதிகமா வந்துட்டுருக்கு. அவரு இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணாம இருக்கிறதே நல்லதா இருந்திருக்கும். ஏன்னா, இப்ப அவரோட பேரு வந்து டேமேஜ் ஆயிட்டே வருது. சினிமால நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு பாடகர் இந்த அந்தஸ்திலேயே அவர் இருந்திருக்கலாம். இப்படி இருக்கிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, எல்லா டேலண்ட்டும் இருக்கு. அப்படின்ற பெர்சன் வந்து சினிமால தான் இருக்கணும். அரசியலுக்கு வந்து பேர கெடுத்துக்க வேணாம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.